வணக்கம். திருமந்திர தொடர பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அதில் 30வது பாடல். வானின்றழைக்கும் மலைபோல் இறைவனும் தானின்றழைக்கும் என்று தயங்குவர். ஆனின்றழைக்கும் அதுபோல் என் நந்தியை நான் நின்றழைப்பது ஞானம் கருதியே. வானின்றழைக்கும் மலைபோல் இறைவனும் தானின்றழைக்கும் என்று தயங்குவர். வானத்திலிருந்து பொழிந்து கொண்டிருக்கின்ற அந்த மழை இருக்கிறதே, விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லா பகுதிகளுக்கும் எல்லாருக்கும் பெய்யும். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பாய தூவுமலை. வேண்டியவங்க வேண்டாதவங்க இல்லாம எல்லாருக்கும் பெய்யும். வேண்டாதவங்க யாரு? உப்பு வியாபாரி வண்டியில சைக்கிள்ல உப்பை வச்சுக்கிட்டு தெருவா விற்க போறான், அவன் மழை வேண்டாம்னு நினைப்பான். விவசாயி இன்னைக்கு மழை பெஞ்சா நல்லா இருக்குமேன்னு நினைப்பாங்க. ஆனா மழை என்ன செய்யும்? விருப்பு வெறுப்பு இல்லாம இந்த உலகம் முழுதும் பரவி பெய்துவிடும் அல்லவா? வானின்று அழைக்கும் மலை போல் இறைவன். அதுபோல இறைவன் தன்னை வணங்குபவர்களுக்கும் வணங்காதவர்களுக்கும் அருள் புரியத்தானே செய்வான் அப்படின்னு நினைத்து கொண்டு சில பேரு இறை சிந்தனையை செய்யாமல், இறைவனை பற்றி சிந்திக்காமல், தான் தோன்றித்தனமாக மெய் வாய் கண் மூக்கு செவியாகி ஐம்புலன்களின் வழியாக செல்லும் இன்பங்களை எல்லாம் துய்த்துவிட்டு அனுபவித்துவிட்டு மகிழ்ச்சி ஒன்றையே குறியாக கொண்டு வாழ்வார்கள். எப்படின்னாலும் கடவுள் அருள் புரிவான்னு சொல்றாங்களே. அவன் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில அப்படின்னு சொல்லி திருவள்ளுவரே சொல்றாரே. அவன் வேண்டுபவர்களுக்கும் வேண்டாதவர்களுக்கும் அருள் புரிவான் அல்லவா? அப்ப எனக்கும் அருள் புரிஞ்சுதானே ஆவான். நான் ஏன் அவனை போய் கும்பிடணும் என்று உலகியல் இன்பங்களிலெல்லாம் மனதை அலைய விட்டு உலகில் இன்பங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு இறைவன் எப்படியும் நமக்கு அன்பு செய்வாரு அப்படின்னு நினைத்து கொண்டு சில பேர் இருக்கிறார்கள். ஆனால் நான் என்ன செய்யறேன்? ஆனின்று அழைக்கும் அதுபோல் என் நந்தியை நான் என்று அழைப்பது ஞானம் கருதியே. இந்த கன்று பசு இருக்குதே, தாய்ப்பசுவை நோக்கி கதறிக்கொண்டு செல்லும் அல்லவா? எதற்காக செல்கிறது? பாலை அருந்துவதற்காக செல்கிறது. அதே போல என் நந்தியை நான் எதற்கு அழைக்கிறேன்? ஞானம் வேண்டி எனக்காக வந்து அருள் அப்பா என்று அழைக்கிறேன். போன பாட்டிலேயோ அது எனக்கு கண்ணு முன்னால நில்லுன்னு சொன்னாரு. இந்த பாட்டுல அந்த கன்று பசுவானது கதறி கதறி அழுவது போல நான் அழுகிறேன். எதுக்காக அழுகிறேன்? ஞானம் வேண்டி அழுகிறேன். உலகத்துல நிறைய பேர் உன்னுடைய ஞானம் வேண்டி உன்னை வழிபாடு செய்யாமல் வருவது வரட்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் அல்ல நான். ஞானம் வேண்டி உன்னை வேண்டி விரும்பி அந்த கன்று பசு கதறுவோடு கதறிக்கொண்டிருக்கிறேன். எதற்கு ஞானம் வேண்டும்? ஞான குருவாக அவன் ஏன் வெளிப்பட வேண்டும்? ஞான குருவாக அவன் வெளிப்பட்டு விட்டால்தான் பந்தபாசம் ஆசை என்ற கயிறினால் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த கன்றுக்குட்டியானது ஞானம், இறைவன் என்ற ஞானம் வெளிப்பட்டவுடன் ஆசை பாசங்கள் என்ற கயிறுகள் எல்லாம் அறுபட்டு போய் அந்த கயிறை அறுத்து கொண்டு அது இறைவனிடம் போய் செல்ல முடியும். நானும் அதை போல செய்ய வேண்டும், உன்னிடம் சேர வேண்டும் என்பதுதான் இந்த பாட்டுல குறிக்கோள். இறைவனிடம் சேர வேண்டும் என்றால் ஆசை பாசம் என்ற அந்த பந்தங்களை விட்டு அந்த கயிறுகளை எல்லாம் அறுத்து கொண்டு இறைவனுடைய ஞானம் வந்தால்தான் அதை அறுக்க முடியும். அதற்காக நான் ஞானம் வேண்டி உன்னிடம் வேண்டுகிறேன். என்ன அற்புதமான பாடல் பார்த்தீங்களா? இதனுடைய விளக்கத்தை 1ஆம் தந்திரத்துல வச்சிருக்கிறாருங்க. பதி பசு பாசம், அதான் சைவ சித்தாந்த தத்துவம். பதிங்கிறது இறைவன், பசுங்கிறது ஆன்மாக்கள், பாசம்ங்கிறது இந்த ஆன்மாக்கள் பூராமே இந்த உடம்பதான் உண்மை என்று நம்பிக்கொண்டு அதை மேல் உள்ள பற்றுக்களை வைத்துக் கொண்டு அதன் மேல் உள்ள இன்பங்களை அனுபவித்துக் கொண்டு அதன் மேல் உள்ள ஆசைகளை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறதே, அதுதான் அந்த கயிறுங்கிறது பாசம். அப்ப ஆசை பாசம் என்ற கயிறுகளினால் அந்த பசு என்ற ஆன்மா கட்டப்பட்டு இருக்கிறது.
இறைவனை நாம் சதா சர்வகாலம் இந்த பிரிவில் நினைத்து கொண்டே இருந்தால், இறைவனை நினைத்து கொண்டிருந்தா போதும். பாடத் தெரிஞ்சவங்க பாடலாம், பேச தெரிஞ்சவங்க பேசலாம், வணங்க தெரிஞ்சவங்க வணங்கலாம், போற்ற தெரிஞ்சவங்க போற்றலாம். எப்பரிசாயும் இறைவனை ஏத்துமின், ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாம். நீங்க நினைத்து கொண்டே இருந்தீர்களே ஆனால் இறைவனை ஞான குருவாக வெளிப்படுவான். இறைவன் ஞான குருவாக வெளிப்படும் பொழுது அந்த இன்ஸ்டன்ட்ல, அந்த நொடியில உங்களுடைய கணக்கில் இருக்கிற சஞ்சீத கர்மம் முழுவதுமே அடிபட்டு போய்விடும், இல்லாமல் போய்விடும், ஜீரோவாகி போய்விடும். அந்த எதிர்கால வினையாகிய ஆகாமியம் இல்லாமல் செய்துவிடும் அது. ஏன்னா இறைவனே உன் உள்ளத்துல வந்து அமர்ந்து கொள்றாரு. அப்ப அந்த நிகழ்கால வினையை மட்டும் அனுபவித்து விட்டு நாம் அந்த இறைவனுடைய திருவடி நிழல்ல அந்த பந்த பாசம் அற்று போனதுனால அந்த கயிறை அறுத்து கொண்டு ஓடுகின்ற கன்றை போல நாம் வந்து இறைவன் பதியாகி இறைவனிடம் சேர்ந்து விடலாம். அதான் முக்கியமானது. அப்ப இறைவன்கிட்ட வேண்டுவது எது? இறைவன் ஞான குருவாக நம் முன்னால் வந்து நிற்க வேண்டும், ஞானத்தை வணங்க வேண்டும் என்பதற்காக தான் இறைவனை வணங்கணும். அதான் உண்மையான பிறவி பயன். பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியினை சென்றணுகா பசு பாசம், பதி அணுகில் பசு பாசம் நில்லாதே. இதான் அதனுடைய விளக்கம். என்ன? பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில், இந்த மூணு இருக்குது. பதி பசு பாசம் என்ற மூன்று இருக்கிறது. பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியாகிய அந்த ஆதிசிவன் என்று தோன்றினானோ அன்றே ஆன்மாக்களாகிய உயிர்கள் அனைத்துமே தோற்றுவிக்கப்பட்டு விட்டன. அந்த உயிர்கள் 84 லட்சம் யோனியில வந்து இருக்கின்றன, அதுவும் இருக்கின்றன. சரி, பதியினை சென்றணுகா பசுபாசம். இந்த பாசம் இருக்கிறதே, அது இந்த பசுவினை இறைவனிடம் சென்று சேர விடாது, பசுவாகிய ஆன்மாக்களை சேர விடாது. ஏனென்றால் ஆசை என்ற கயிறினால் கட்டப்பட்டிருக்கிறது, பாசம் என்ற கயிற்றினால் கட்டப்பட்டிருக்கிறது, பற்று என்ற கயிற்றினால் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஆசை பாசம் பற்று எல்லாம் விட்டால்தான் அந்த கட்டப்பட்டிருக்கின்ற பசுவாகிய ஆன்மா அந்த பதியை போய் அடைய முடியும் அல்லவா? அப்ப அதையெல்லாம் விடணும்னா சாமானிய காரியமா? இந்த உலகியல் இன்பங்களை எல்லாம் துறக்க வேண்டும். மகன் மனைவி பிள்ளைகள் உற்றார் உறவினர் தாய் தந்தை என்ற பாசங்களை எல்லாம் பற்றுக்களை எல்லாம் துறக்க வேண்டும் அல்லவா? சாதாரணமாக நடந்து விடுமா? இறைவனையே எண்ணிக்கொண்டு இருந்தால் இறைவன் என்று ஞான குருவாக நம் முன்னால் நிற்கிறானோ அன்னைக்கு தான் அடிபட்டு போகும். அதைத்தான் திருமூலர் கேட்கிறாரு, நமக்காக கேட்கிறாரு. பதியினை சென்றணுகா பசு பாசம், பதி அணுகில் பசு பாசம் நில்லாதே. அந்த பதியாகிய இறைவன் ஞான குருவாக வரும் பொழுது இந்த பசு பாசம் எல்லாம் இல்லாமல் போய்விடும், இந்த பாசம் இல்லாமல் போய்விடும், பற்று இல்லாமல் போய்விடும், ஆசை இல்லாமல் போய்விடும். அந்த கட்டப்பட்டிருக்கிற கயிறு அறுந்து விட்டால் அந்த பசு கற்றுக்குட்டியானது தாய் பசுவிடம் சேருவது போல நம்ம ஆன்மாக்கள் இறைவனிடம் சென்று அந்த பதியாகி இறைவனிடம் சென்று சேர்ந்து விடும். அதற்கு நீ ஞான குருவாக எனக்கு வந்து ஞானத்தை அருள வேண்டும். நாங்க மற்றவங்களை போல உலகத்துல உள்ளவங்க செழிப்பா வாழ்றதுக்கு மழை வேணும், மழை வேண்டுதல் வேண்டாம இல்லாம எல்லாருக்கும் பெய்யறது மாதிரி சில பேர் உன்னை வணங்காம இருக்கிறார்கள், அவர்கள் குறிக்கோளை மறந்திருக்கிறார்கள். நான் குறிக்கோளை உணர்ந்திருக்கிறேன். குறிக்கோளை உணர்ந்திருப்பதால் நீ எனக்கு ஞானத்தை வழங்க வேண்டும். நீ ஞானத்தை வழங்கிய அந்த கணமே அந்த பற்றுக்கள் ஆசைகள் எல்லாமே என்னிடம் விற்று போய்விடும், நான் உன்னை வந்து சேர்ந்து விடுவேன் என்று நமக்கு வழிகாட்டுவதற்காக சொல்கிறார். அப்ப நாம் இந்த பாடலிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னது? இறைவனை தினந்தோறும் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும், இறைவனை போற்றிக் கொண்டிருக்க வேண்டும், இறைவனை பாடிக்கொண்டிருக்க வேண்டும், இறை நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். இறைவனை பற்றி யாராவது பேசினால் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். இவ்வாறெல்லாம் செய்து கொண்டு சதா சர்வகாலமும் நம்மளால் முடிந்த அளவு இறைப்பற்றுடன் இருந்தால் இறைவன் என்றேனும் ஒரு நாள் ஞான குருவாக கட்டாயம் வெளிப்படுவான். அப்பனை நந்தியை ஆரா அமுதனை ஒப்பிலி வல்லலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின், ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. நீ எந்த அளவுக்கு வணங்குறியோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக அவன் வந்து சேருவான். இது 30வது பாடல். வானின்று அழைக்கும் மலை போல் இறைவனும் தானின்று அழைக்கும் கொள் என்று தயங்குவர், ஆனின்று அழைக்கும் அதுபோல் என் நந்தியை நான் நின்று அழைப்பது ஞானங்கருதியே.
ஞானங்கருதி இறைவனை அலையுங்கள். இறைவன் ஞான குருவாக வெளிப்படும் பொழுது பந்த பாசங்கள் அற்றுப் போய்விடும். பந்த பாசங்கள் அற்றுப் போய்விட்டால் இந்த பசுவாகிய ஆன்மா அந்த பாசத்தை என்ற கயிறை அறுத்துக் கொண்டு பதியாகி இறைவனிடம் சென்று விடும் அல்லவா? அதைத்தான் வேண்டுகிறார். தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், தான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லின் ஊன்பற்று நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் என்று உறுதியாக சொல்கிறார். நீ சிவயனம என்று சொல்லிக் கொண்டிருந்தால் நிச்சயமாக இறைவன் ஞான குருவாக வந்து வெளிப்பட்டு உன்னுடைய பாசத்தலைகளை அறுத்துவிட்டு உன்னை தன்னுடன் சேர்த்துக் கொள்வான் அப்பா என்பதுதான் என்னுடைய பொருள். வானின்றழைக்கும் மலை போல் இறைவனும் தானின்றழைக்கும் என்று தயங்குவர், ஆனின்றழைக்கும் அதுபோல் என் நந்தியை நான் இன்றழைப்பது ஞானங்கருதியே. மற்றும் ஒரு திருமந்திர பாடலை எடுத்துக்கொண்டு விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை அனைவரும் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி அவனையே ஞான குருவாக வருவதற்குரிய வழிபாடுகளை செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வான்மையில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிரல் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.